ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே எடுத்த ஒரு விலாக் தான் இது. ஸோ இன்றைக்கி வீடியோ எடுக்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. ஸோ எப்பயுமே வந்து குக்கிங் வந்து செய்கிற சமையல் தான் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அது உங்களுக்கும் வந்து போர் அடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் சமைச்சது எதுவுமே போடல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மீன் குழம்பு, மீன் வறுவல், மீன் சேனை இதுதான் வந்து லஞ்சு. ஸோ அதை தான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி வந்து மீன் வறுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ குழம்புமே வந்து கொதிச்சிட்ருக்கு. கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு வந்து இறக்க போகிறோம். மீன் சேனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா விரால் மீனோட சேனை. ஸோ இதுவுமே வந்து குழம்பு கொதிக்கும் போது கடைசியாக போட்டு இறக்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாதமும் நல்லா வடித்து வச்சுருக்கேன். சாதமும் ரெடி ஆயிடுச்சு. வெளியில் வந்து நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு கெஸ்ட் வந்து வந்திருக்காங்க. கெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இனிமேல் நம்ம வீட்டில் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ குட்டியாக ஒரு நாய்க்குட்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ நம்ம வந்து வெளியில் அவுட்டரில் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக வேணும் இல்லையா? ஸோ அதனால் நாய் வந்து சரி வளர்க்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் நாய் வளர்க்க மாட்டோம். ஸோ வெளியில் அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாய்க்குட்டி. ஸோ அதுக்கு தான் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ லவ் பேர்ட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா குஞ்சு பொரிச்சு இது வந்து குஞ்சு வந்து தனியாக எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பெருசு லவ் பேர்ட்ஸு. ஸோ நேற்று வந்து ஒரு லவ் பேர்ட்ஸ் வந்து இது கூட இருந்தது வந்து இறந்து போச்சு. எப்படி இறந்துச்சுனே தெரியல. கூண்டு வந்து இதுக்கு இன்னும் ரெடி பண்ணலை. இது வந்து தனியாக வந்து குருவி வெளியில் விட்டுருச்சு. அதனால் வந்து கூட விளையாடும்போது அந்த கூண்டில் வந்து தலையை விட்டு மாட்டிச்சா எப்படி தெரியல. வெளியில் தான் ரொம்ப நேரமாக இருக்கும். இந்த உள்ளே போயிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2 வீட்டில் இதாகிடுச்சு. இது வந்து ஸோ அது வந்து கூடவே இருந்தது இல்லையா? அது இறந்து போயிடுச்சுனால அது எவ்வளோ சோகமாக இருக்குது பாருங்கள். ஸோ அதோட இறப்பு வந்து அதுங்களால் கூட தாங்கிக்க முடியல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சோகமாக இருந்துச்சு அந்த 2 குஞ்சுமே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கிச்சன் வேலையை தான் பார்த்துட்ருந்தேன். மீனெல்லாம் வந்து பொரிக்க ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம் இல்லையா? இப்போ இந்த செனையும் பார்த்திங்கன்னா மீன் பொரிக்கிற மாதிரியே அது கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், நம்ம உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு ஜீரகத்தூள் எது இருந்தாலும் இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து நல்லா பெரட்டிட்டு செனையை வந்து நம்ம மீன் பொரிக்கிற மாதிரி முட்டை பொரிப்போம் இல்லையா? அந்த மாதிரி முட்டை பொரிக்கிற மாதிரி நம்ம பொரித்து எடுத்துடலாம். ஸோ இதுவுமே வந்து உடம்புக்கு நல்லது தான், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மீன் வாங்கும்போது இந்த மாதிரி செனை கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதே நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து பொரித்து எடுத்துட வேண்டியதான். ஆனால் செனை வந்து பொரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மீனோட முட்டை வந்து தெறிக்கும், மேலே வந்து தெரிச்சிரும், எண்ணெய் வந்து நம்ம மேலே படும், அது வந்து நல்லா வெடிக்கும் அந்த முட்டையுமே. அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதுமே அதை வந்து போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா மீனோட செனை வந்து வெடிக்கும். வெடிச்சிச்சு அப்படின்னா நம்ம முகத்துலலாம் பட்டுரும். ஏன்னா எனக்குமே அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஒரு டைம் இந்த மாதிரி சமைச்சிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக வந்து கிச்சனில் ஃபுல்லாக அந்த கிச்சன் செவுரு கீழே அந்த கடாயே வந்து கீழே கவுந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வெடிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து மீன் செனை வாங்கினீங்க அப்படின்னா மூடி வச்சு நீங்கள் சமைங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் வந்து மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மீன் ஆட் பண்ணலாம். ஸோ சாதமும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் நம்ம வந்து பாத்திரம்லாம் ஒவ்வொன்றா நம்ம வந்து சிங்கில் போட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து எல்லாமே சேர்த்து வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். நாங்கள் எப்போயுமே சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு சில நேரம் தான் வந்து பாத்திரம் விளக்க மாட்டேன். மற்ற நேரத்தில் இருந்தால் பாத்திரம்லாம் விளக்கிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் அப்படியே தூங்க போனாலுமே தூங்குவோம். மற்ற நேரத்துலலாம் வந்து எப்பயுமே அப்படி தான். ஸோ இந்த மீன் செனை இருக்கு இல்லையா? ஸோ அது லாஸ்ட்டாக வந்து மீன் போட்டதுக்கப்புறம் அதையும் போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து குழம்ப இறக்கிக்கலாம். ஒரு பக்கம் வந்து மீன் முட்டையும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். மீன் வந்து நம்ம போட்ட உடனே அந்த மீன் செனை வந்து போட்ட உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா தெரிக்கும். நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வெடிக்காது. ஸோ மத்தியானம் வந்து சமைச்சி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து தூங்கலாம் போகலை. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பிள்ளைங்க எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னாங்க. இந்த சம்மருக்கு வந்து எங்கேயுமே வெளியில் நாங்கள் போகலை. இன்னமும் வந்து எதுவும் டிசைட் பண்ணல எங்கே போகிறது அப்படின்னு. சரி தஞ்சாவூரில் எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னுட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி பெரிய கோயிலுக்கு போகலாம், ரொம்ப நாள் ஆச்சு. பெரிய கோயிலுக்கு போயுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஸோ அதனால் பெரிய கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு இருந்தோம். சாப்பிட்டு எல்லா ஜாமானையும் எடுத்து விளக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனேன். ஏன்னா மீன் சமைச்சிருக்கோம், அது ரொம்ப கவுச்சடிக்கும். நம்ம வந்து சிங்கில் போட்டே போயிட்டோம் அப்படின்னா கவுச்சடிக்கும். அதனால் சாப்பிட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாம் சமைச்ச பாத்திரம்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். சாயந்தரம் ஒரு 5-5:30 மணி போல் பெரிய கோயிலுக்கு தான் கிளம்புனோம். போயிட்டு ஒரு 7:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா
பெரிய கோயிலுக்கு போகிற வழி பேக் சைடு. இது வந்து சிவகங்கை பூங்கா. பூங்கா வந்து ஒரு 4 வருஷமாகவே க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. வேலை பார்த்துட்ருக்காங்கங்கிறாங்க. ஆனால் இன்னும் எதுவும் வேலையும் பார்க்கல. என்றைக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பூங்கா ஓப்பன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இது வந்து பெரிய கோயிலுக்கு வந்து போகிற பேக் சைடு. முன் வாசல் வந்து மெயின் ரோட்டில் இருக்குது, முன்னாடி இருக்கும். ஸோ நாங்கள் எப்போ வந்தாலுமே இந்த பூங்கா வாசலில் தான், இந்த சைடு தான் போவோம், பேக் சைடு. ஸோ பூங்கா வந்து எந்த ஒரு பராமரிப்புமே இல்லை. ரொம்பவே பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே நடக்கிற மாதிரி தெரியல. அப்படியே தான் இருக்குது. எப்போ வேலை முடியும்னு தெரியல. ஸோ பிள்ளைங்க வந்து பொழுதுபோக்கே வந்து இங்கே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து இந்த பூங்கா தான். ஆனால் இப்போ ரொம்ப வருஷமாக வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பெரிய கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ இது ஏதோ ஒரு இடம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்னு தெரியல. க்ளோஸ் ஆகிருக்கு. நல்லா பார்க்க நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு. சேரெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க் ரெடி பண்ணுறாங்களா, அது என்னென்னு தெரியல. நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ளே போயாச்சு. செப்பல் வந்து பைக் பக்கத்துலேயே எல்லாம் செப்பல்லாம் கழட்டி விட்டாச்சு. கழட்டி விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ எப்போயுமே இப்போ பெரிய கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல புல் தரையாக இருக்கும். அங்கே தான் வந்து உட்காந்துருப்போம். கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் அங்கேயே உட்காந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஸோ கோயிலுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் போக மாட்டோம். இன்றைக்கி வந்து அங்கே அலோவ் பண்ணலை. அங்கே யாருமே உட்காரல. அதுக்கு அந்த சைடு தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பெரிய கோயிலோட என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே போயிட்டு ஃபுல்லாக கோயிலை வந்து ஒரு ரவுண்ட் சுற்றுறதுக்கே வந்து எப்படி மினிமம் ஒரு 1/2 hour ஆகிடும். ஸோ அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்துட்டோம். ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது இருட்டிடுச்சு. கரெக்டாக பாப்பாவோட ஃப்ரெண்டுமே அன்றைக்கி வந்திருந்தாங்க, ஏதாச்சியா அவங்க அப்பாவோட. ஸோ அவள் கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் தனியாக. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கல. அப்படியே போயிட்டு இங்கேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபுல்லாக வந்து கோயிலை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா புல்தரை இருக்கும். ஸோ அங்கே வந்து போய் உட்காந்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு கிணறு போல். ஸோ இது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ள தண்ணியெல்லாம் இல்லை, நல்லா ஆழமாக இருக்குது. ஸோ அப்படியே அங்கங்கே நின்று ஒவ்வொரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். ஸோ அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் இல்லையா, அதனால் வந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த ஊர்லேருந்து கூட இல்லை, வெளியூர்லேருந்துமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் உட்கார்றதுக்கு கூட எங்கேயுமே இடம் இல்லை. நாங்கள் எப்போ போனாலுமே அந்த புல்தரையில் தான் உட்காருவோம். ஸோ அங்கேயுமே உட்கார்றதுக்கு இடம் இல்லை, அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. அப்படியே நல்லா சுற்றிட்டு கொஞ்சம் இடம் கிடச்சிச்சு, அங்கே போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு 1/2 hour 1 hour உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வெளியில் கிளம்பிட்டோம். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா கையில் ஒரு ஃபோனு, கேமரா ஏதாவது ஒன்று வச்சுட்டு வீடியோஸ், ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய நம்மள மாதிரி பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ் கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்க போல். நிறைய டான்ஸு, டிக்டாக்ல வீடியோஸ் எல்லாம் கூட எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே நின்று பார்த்துட்டு அப்படியே நம்மளும் ஒரு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த படிக்கட்டில் ஏறணுன்னு என் பையனுக்கு ஆசை. வாங்கன்னா நாங்கள் வரல, அது கோயில். கோயிலில் வந்து நம்ம போய் சாமி கும்பிட போகிறதில்ல. ஸோ அதனால் நீ போய் மேலே ஏறிட்டு அப்படின்னோன்னா பயந்து மேலே ஏறிட்டு கீழே இறங்கி வந்துட்டான். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கேணி தான். இதுவுமே அவ்வளோ ஆழமாக இருக்குது. அந்த காலத்தில் வந்து இந்த கேணி தான் கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பக்கத்துலேயுமே நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இந்த பெரிய கோயிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் ஒரு ஸ்பெஷலான மரம். ஸோ இந்த மரத்தில் வந்து ஒரு பல்லி இருக்குமாங்க. அந்த பல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டம், நல்லது அப்படிம்பாங்க. நான் வந்து பாப்பா மாதிரி இருக்கும்போது வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். அந்த பல்லி வந்து நான் ஒரு டைம் கூட பார்த்ததில்ல. ஆனால் அன்றைக்கி வந்து என் கண்ணில் சிக்கிடுச்சு, பார்த்துட்டு ஓகே பார்த்தாச்சு அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. வெளியில் வந்துட்டு அந்த புல்லில் எப்பயுமே உட்கார்ற மாதிரி வெளியில் வந்து புல்லில் உட்காந்து ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருட்டிருச்சு, மணி ஒரு 7 மணி ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோயிலில் நிறைய கடைகளும் உள்ளே இருக்குது. இந்த கடைங்கள்லாம் பார்த்து நானே ரொம்ப வருஷம் ஆச்சு.
எப்போ போனாலுமே கோயிலுக்குள்ளேயோ இல்லை இங்கே உட்காந்துட்டு புல்லில் உட்காந்துட்டோ நாங்கள் டைம் ஸ்பெண்ட்ட்டு வந்துடுவோம். இந்த கடைக்குள்ளெல்லாம் போனதில்லை. சரி இன்றைக்கி போய் பார்ப்போம், ஏதாவது புதுசாக வந்திருக்கா, நிறைய ஏதாவது இருக்குன்னு பார்த்தா நிறைய கடைங்க வந்திருக்கு. நிறைய ஐட்டம்ஸ், அதாவது வீட்டுக்கு தேவையான கிஃப்ட் ஐட்டம்ஸ், யாருக்காவது நம்ம கிஃப்ட் பண்ணணும், பர்த்டேக்கு, மேரேஜுக்கு, இல்லை புது வீடுக்காக, இல்லை இந்த கோயிலுக்கு பற்றின ஒரு நிறைய ஆர்டிக்கல், புக்ஸு, சாமி சிலைகள், கிஃப்ட் ஐட்டம், வீட்டுக்கு டெக்கரேஷன் ஐட்டம், லைட்ஸு அப்படின்னு நிறைய இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்தோம். குழந்தைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா விளையாடக்கூடிய டாய்ஸ் எல்லாமே நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. தஞ்சாவூர் ஸ்பெஷல் தலையாட்டி பொம்மையும் அங்கே நிறைய கலர்ஃபுல்லாக நிறைய கலர்ஸில், அதுவும் ஜோடியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை வந்து ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் வாங்கி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கினதில்லை. ஸோ இப்போ தான் வந்து நான் பக்கத்தில் போய் பார்த்துருக்கேன், பார்ப்பேன் டெய்லியும். பட் வந்து இன்றைக்கி தான் வந்து கடைக்குள்ளே போய் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டாய்ஸும் இருந்துச்சு, உடன் டாய்ஸு. அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்காக யூஸ் பண்ணுறது, புத்தர் சிலை, சாமி சிலை, காந்தி சிலை, ஸோ இது எல்லாமே நிறைய இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் பாருங்கள், விநாயகர் சிலை, நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ், இதெல்லாமே நம்ம வீட்டில் வந்து ஷோகேஸ்க்காக வைக்கலாம். ஸோ சாமி சிலைகள், சாய்பாபா சிலை, ஸோ சிவன் சிலை, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ இந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாக. ஸோ நம்ம வந்து வீட்டில் வந்து டெக்கரேஷனுக்காக வைக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ஜோடியாக இருக்குது, பேராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு, ப்ளூ, ஒயிட்டுன்னு சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து அமௌண்ட்டு. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பாருங்கள், ரெட் அண்ட் க்ரீனில் சூப்பராக இருக்குது. பட் வாங்க ஆசை தான், பட் நான் வாங்கலை. இது வந்து கண்டிப்பாக என் பிள்ளைங்கள்ட்டலாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா 2 நாளில் உடஞ்சிரும். அப்படியே வெளில வந்தோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தார். நம்மளோட ஃபோட்டோ கொடுத்தோம் அப்படின்னா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து 200 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ அதையும் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு குழந்தையோட உருவத்தை வந்து சூப்பராக வரைஞ்சிட்டு இருந்தார். பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்து நிறைய இந்த மாதிரி சிலைங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. இதெல்லாம் 2000, 3000, 4000 இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் லைட்ஸு, ஸோ இது இருந்தாலும் நம்ம கிச்சனில் கூட நம்ம நிறைய ஆன்லைன்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். எதுவுமே நான் ரேட் கேட்கல, ஏன்னா வாங்குகிற ஐடியாலாம் எதுவுமே கிடையாது. அதனால் எதுவுமே சும்மா எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஹேண்ட்பேக்ஸு, லைட்ஸு, அந்த காலத்து லைட்ஸ் மாதிரி, ஸோ இதெல்லாம் டெக்கரேஷனுக்காக வைக்கலாம். அடுத்து குழந்தைங்களோட ஜுவல்ஸு, வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸு, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்படியே எல்லாம் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ ட்ரெஸ்ஸு கூட நிறைய சுடிதார்ஸ், குர்த்திஸ்லாம் கூட இருந்துச்சு. பட் ஆனால் அது எல்லாமே ஓல்டு மாடலாக இருந்துச்சு, கொஞ்சம் பழசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஊறுகாய், தைலம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ், கைவலி கால் வலிக்கு தடவுற ஐட்டம்ஸ், அடுத்தது ஹெர்பல் ஆயில், இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா யானை நிப்பாட்டுற இடம். இப்போ வந்து யானை இல்லை. ஸோ இங்கே வந்து பெரிய கோயில் யானை வந்து இங்கே தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.